உலகமெங்கும் பரவி வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவின் வாயிலாக உங்களோடு உரையாட வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த காணொளி பதிவானது பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த காணொளி பதிவு நாளை தலைவரினுடைய வீரச்சாவை அறிவிக்கின்ற நிகழ்வாக நடத்த இருக்கின்ற, அதாவது பேசல் என்கின்ற சுவிட்சர்லாந்தினுடைய பேசல் என்கின்ற நகரத்தில் இருக்கின்ற மெஸ்ஸி பேசல் நம்பர் 10 மெஸ்ஸி பிளைட்ஸ் அப்படிங்கிற இடத்துல நடக்க இருக்கின்ற வீரச்சாவை அறிவிக்கின்ற நிகழ்வோடு தொடர்புடையதா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருமானால், அதோடு தொடர்புடையது, அதை தாண்டியும் சில செய்திகளை உங்களோடு பேச வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் இந்த காணொளி பதிவானது பதிவு செய்யப்படுகிறது. இந்த காணொளி பதிவை பொறுத்தவரையிலையும் தனித்த தமிழம் வலையொலியினுடைய பதிவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, நான் சார்ந்து இயங்குகின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்தாகவோ அல்லது எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற சீமான் அவர்களினுடைய கருத்தாகவோ நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இந்த காணொலி பதிவை சரி கட்சியின் கருத்தும் இல்லை, கட்சியினுடைய தலைமையும் கருத்தும் இல்லை, இந்த கருத்தும் இல்லாத பொழுது எதற்காக நீங்கள் இந்த காணொலி பதிவை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, அந்த கேள்விக்கு பதிலாக நிறைய கருத்துக்கள், அதாவது தமிழம் வலையொலி பதிவு செய்து வெளியிட்டிருந்த அந்த போராளிகளினுடைய கருத்து தொடர்பாக நம்மிடமே நிறைய கேள்விகளை நம்ம பொதுத்தளத்திலையும் சரி தனித்த உரையாடலிலும் சரி நமக்கு கேட்கப்பட்டிருந்தது. சரி, அதற்கும் நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா நமக்கு பொதுத்தளத்தில் வைக்கின்ற விமர்சனத்தில் நம் மீது வைக்கின்ற விமர்சனத்தை நம்ம கடந்து போகக்கூடாது. அப்படி கடந்து போகுவது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது என்பதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு. குறிப்பாக இது தனி மனிதர்களுடைய உணர்வுகள் சம்பந்தமாக நம்ம பதில் சொல்கிறோம் அல்லது அவர்களுடைய நம்பிக்கையின் சம்பந்தமாக நம்ம பதில் சொல்கிறோம் அப்படின்னெல்லாம் எடுக்காமல், குறிப்பாக விமர்சனம் என்ற ரீதியில் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தை தவிர்த்து நாம் பெரிய அளவில் பிளவுபட்டு இருக்கிறோமோ என்கின்ற கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த காணொளி பதிவு. குறிப்பாக தேசிய தலைவர் இறுதி யுத்தம், அதனுடைய பிற்பகுதியினுடைய அரசியல் வளர்ச்சி போக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு மாத காலமாக இந்த இணையதளத்தில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருப்பது மிக மிக சொற்பமான ஒரு செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செயலாக நம்மளால் பார்க்கப்படுகிறது. தேசிய தலைவரினுடைய இருப்பையும் அவருடைய மரணத்தையும் முன்னிறுத்தி இன்று உலகமெங்கும் இருக்கின்ற நமது தொப்புள் கொடி உறவுகள் 4 விதமாக, இன்னும் சொல்ல போனால் கூர்மையாக பார்த்தால் 5 விதமாக பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த சூழலுக்காக நமது தளத்தில் இருந்து தேசிய தலைவர் தன்னுடைய மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தை முன்னகர்த்தி சென்றாரோ அப்படிங்கிற வருத்தமும் இருக்கிறது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவாக பிரிஞ்சு இருக்கிறவங்க சொல்கிற கருத்து என்ன, அந்த கருத்தில் நம்ம விவாதிக்கப்பட வேண்டிய செய்தி என்ன என்றும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ இந்த அதாவது ஒரு மாதத்திற்கு முன்னாடி தலைவரினுடைய வீரச்சாவை அறிவிக்கின்ற நிகழ்வை நாங்கள் சுவிட்சர்லாந்தில் நடத்த போகிறோன்னு ஒரு போராளி தரப்பினர் முடிவுக்கு வர்றாங்க, முன்னகர்றாங்க. அந்த முன்னகர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுக்கும் பொழுது பல்வேறு கட்ட கருத்துக்களானது பரப்பப்படுகிறது. அதில் என்னென்ன வகையாக கருத்து பரப்பப்படுகிறது அப்படின்னு சொன்னால், தலைவர் உயிரோடு இருக்கிறார். தலைவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு வீரச்சாவை அறிவித்தல் அப்படிங்கிறது ஒரு சர்வதேச உளவு பிரிவினுடைய தூண்டுதலின் அடிப்படையில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லுகிறவங்க ஒரு உதாரணம். அடுத்து, தலைவர் வீர மரணம் அடைந்துட்டார், வீரச்சாவை தழுவி கொண்டார். ஆனாலும் அவருக்கு விளக்கு கொளுத்துவகின்ற அந்த நிகழ்வானது மே மாதம் 17ஆம் தேதியோடு நடந்திருக்கணும். மே மாதம் 17ஆம் தேதி தான் அது நடந்திருக்கணும். அதை தாண்டி நடந்துச்சுன்னா அதற்கு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கின்றவர்கள் ஒரு சாரார். அவர் தயாமோகன் தரப்பினர் அது ஒரு பக்கம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 18 மே மாதம் 18ஆம் தேதி தான் தலைவர் வீரச்சாவை தழுவி கொண்டார். அந்த அடிப்படையில் அதை கள ஆய்வின் அடிப்படையில், சமர் ஆய்வின் அடிப்படையில் நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம். உறுதி செய்து 1000 பக்கத்திற்கு அளவிலான சமராய்வினுடைய முடிவுகளை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுறவங்க இந்த வீரச்சாவை அறிவிக்கின்ற ஆகஸ்ட் மாதம், அதாவது நாளை 2ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் அறிவிக்கின்ற நிகழ்வை முன்னெடுக்கிறவங்க, அதன் மீது உண்மையான காரண காரியங்கள் இருக்குன்னு சொல்கிறவங்க ஒரு பகுதியாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி, மே மாதம் 19ஆம் தேதி தான் தலைவர் வீரச்சாவை அடைந்தார் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பகுதி. இப்போ நான் சொன்ன மாதிரி தலைவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க ஒரு பகுதி, 18ஆம் தேதிங்கிறவங்க ஒரு பகுதி, 17ஆம் தேதிங்கிறவங்க ஒரு சாரார், அடுத்து 19ஆம் தேதிங்கிறவங்க ஒரு சாரார். இது எல்லாத்தையுமே சாராமல் தலைவர் வீரமரணம் அடைந்து விட்டார்,
அவருக்கு விலைக்கு கொளுத்தி அவருடைய வரலாற்றுக்கு முடிவுரை செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்று சொல்லுகிறவங்க ஒரு சாரார். இப்போ இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்து ஒரு பிடிவாதமான வாத பிரதிவாதங்களை வச்சுக்கிட்டு பொதுத்தளத்தில் பேசி கொண்டு வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்தே போவோம், கடைசியில் வந்து வீரச்சாவை அறிவிக்கின்றவர்கள் முன்னெடுக்கின்ற அந்த நிகழ்வு குறித்து நம்ம பேசுவோம். இப்போ தலைவர் உயிரோடு இருக்கிறார், தலைவர் வந்து வீரமரணம் அடையலை, தலைவர் வந்து ஒரு பெரிய புலம்பெரி இயக்கத்தை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, கட்டளையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு சர்வதேச ஒருங்கிணைப்பு நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னெல்லாம் பதிவுகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற, தமிழ்நாட்டில் இருக்கின்ற முன்னாள் வந்து போராட்ட தலைமைகளோடு கூடிய, அதாவது தொடர்பு இருந்ததன் அடிப்படையில் செய்திகளாக பதிவு பண்ணுறது அப்படின்னா, ஐயா காசி ஆனந்தன் அவர்களும் ஐயா பழ நெடுமாறன் அவர்களும் சொல்லி கொண்டு இருப்பது என்ன, தலைவர் வந்து உயிரோடு இருக்கிறாரு, அவர் நேரடியாக எங்கள்கிட்டயே சொல்லி அவருடைய இருப்பை வந்து அறிவிக்க சொன்னார், அவருடைய மகள் துவாரகா வந்து இதை முன்னெடுக்க போகிறாங்கன்னு அறிவிக்க சொன்னார் அப்படிங்கிற பேட்டிகளை ஒரு 2 வருடங்களுக்கு முன்னதிலிருந்து பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தரப்புலையும் இருந்து சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் காசி ஆனந்தன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கடிதத்தினான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. வந்து தலைவருக்கு முடிவுரை எழுதுவது வந்து அவ்வளவு இல்லை, அதாவது ஒரு சின்ன விளக்கேற்றி சூரியனின் புகழை மறைத்து விட முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்திருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் சுவிட்சர்லாந்து மாதிரியான உணர்வாளர்கள் மிகுந்து வாழ்கின்ற அந்த மாதிரியான இடத்துல தலைவர் உயிரோடு இருக்கிறார், அவருக்கு உடல் சிகிச்சைக்கு, அதாவது சத்திரை சிகிச்சைக்கான செலவினங்களுக்கான நிதி சேகரிப்பு இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த இதை பொறுத்தவரையிலையும் தலைவர் உயிரோடு இருக்கிறார், அவர் வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அடுத்து வந்து துவாரகாவை அவர் தான் வந்து வெளி உலகத்திற்கு அனைத்துலக அரசியலை வந்து முன்னெடுக்க சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறவங்கெல்லாம் என்ன சொல்ல வராங்க? தலைவரினுடைய வீரம் குறித்தும், தலைவரினுடைய கடந்த கால நிகழ்வுகள் குறித்தும், கடந்த கால சங்கல்பம் குறித்தும் என்ன சொல்ல வராங்க, அவருடைய கேரக்டர் குறித்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும் பொழுது, தலைவரினுடைய நேரடியாக அவரே வெளியிட்ட செய்தி குறிப்பு, அவரே எழுதி வெளியிட்ட கடிதங்கள், அவரே வந்து தொகுத்த பேட்டிகள், இது எல்லாம் கொடுக்கும் பொழுது 1984 வருடத்தில் மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்கு இடைப்பட்ட வார இதழினுடைய, அதாவது வட இந்திய ஊடகமாக இருக்கின்ற மிக முக்கியமான ஊடகமாக கருதப்படுகின்ற சண்டே அப்படிங்கிற ஒரு வார ஊடகத்திற்கு தலைவர் வந்து பேட்டி கொடுத்த பதிவானது இருக்கு. இன்னும் சொல்ல போனால் புலம்பெயர்ந்து போராளிகளாக இருக்கின்ற எமது மண்ணின் விடுதலைக்காக, எமது மக்களின் விடுதலைக்காக அப்படின்னு ஒரு தலைப்பையிட்ட ஒரு தொகுப்பு, அவருடைய பல்வேறு காலகட்ட கடிதங்கள், பேட்டிகள், நேரடியாக தலைவரே கொடுத்த அந்த பேட்டிகள் எல்லாம் தொகுப்பு இருக்கு. அந்த புத்தகத்தில் முதல் கட்டுரையாக வந்தது 1984 மார்ச் மாதம் 11ஆம் தேதி கொடுத்த அந்த பேட்டியானது. அந்த பேட்டியில் வந்து தலைவரிடம் ஒரு கேள்வியானது கேட்கப்படுகிறது. அந்த கேள்வி என்னன்னா, ஒருவேளை உங்களினுடைய யுத்தத்தின் போது நீங்கள் சிங்கள இராணுவத்தினிடம் சரணடைகின்ற நிலை ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியானது தலைவருக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அதற்கு தலைவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொன்னால், மிக முக்கியமான பதில், எதிரிகளிடம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேல் என்று நான் இறந்து போவேன், களத்திலேயே பலியாகுவேன் அப்படின்னு சொல்லி 1984 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வட இந்திய ஊடகமாக இருக்கின்ற சண்டே என்கின்ற ஊடகத்திற்கு தலைவர் கொடுத்த பேட்டியானது இருக்கின்றது. அச்சு புத்தகத்திலேயும் அந்த பேட்டி அப்படியே இருக்குது. இப்போ தலைவரினுடைய இந்த சங்கல்பத்திற்கு இப்போ வந்து 2025ன்னு வச்சுக்கோங்க, அங்கிட்டு ஒரு 25 வருஷம், அங்கிட்டு ஒரு 84ன்னு வச்சுக்கிட்டா அங்கிட்டு ஒரு 16, கிட்டத்தட்ட ஒரு 40 வருடத்திற்கு முன்னாடி தலைவர் கொடுத்த ஒரு சங்கல்பம் இருக்கு இல்லையா, ஒரு உறுதிமொழி இருக்கு இல்லையா, அந்த உறுதிமொழியை நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்க? அவர் கொடுத்த உறுதிமொழியிலிருந்து தடம் புரண்டு இறுதி யுத்த காலகட்டத்தில் அந்த மண்ணிலிருந்து புலம்பெயர்ந்து ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு நாட்டில் தனியாக தங்கி அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அப்படின்னு ஒரு வரலாற்றை எழுத விரும்புகிறீர்களா? இன்னைக்கு தலைவர் உயிரோட இருந்தால் தலைவருக்குனுடைய அகவை வந்து 71 அல்லது 72 இருக்கும். 71 அல்லது 72 வயதில் வந்து தலைவர் நம்மளெல்லாம் வழி நடத்தி அழைச்சிட்டு போகிறாரு.
அவர் 16 வருடம் புலத்தில் இருந்த மக்களை அப்படியே விட்டுவிட்டு அங்கு அகதிகளாக இருக்கின்றவர்களுக்கு எந்த மறுவாழ்வையும் செய்வதற்கு எந்த சாத்தியக்கூறுகளையும் யோசிக்காமல் 16 வருடமாக களத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி எந்தவித நகர்வையும் எடுக்காமல் தனியாக வந்து தங்கி உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படி ஒரு வரலாற்றை தலைவரினுடைய வீர வரலாறுக்கு பின்னே எழுத நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. இப்போ 40 வருடத்திற்கு முன்னாடி ஒரு விடுதலை போராட்டத்தை தொடங்கும் பொழுது அந்த தலைவன் செய்த சங்கல்பத்திலிருந்து அந்த தலைவனை அப்படியே வரலாற்றில் கடத்தி வெளியில கொண்டுட்டு வந்து இறுதிக்கு இறுதியாக இப்படிப்பட்ட ஒரு மாவீரன் நோய்வாய்ப்பட்டு ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு தேசத்தில் ஏதோ ஒரு அடையாளமற்ற இடத்துல இறந்து போய்விட்டார் அப்படின்னு எழுத துடிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற காசி ஆனந்தனுக்கோ அல்லது பல நெடுமாறன் அவர்களுக்கோ உளவுத்துறையின் மூலமாக ஒரு வேலை செய்ய வேண்டும். இங்கே வந்து தலைவர் உயிரோடு இருக்கிறாருங்கிற செய்தியை பரப்பியதன் அடிப்படையில் இங்கே வந்து இந்திய அளவில் புலிகளுக்கான தடையை தொடர வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. அதற்கு அவங்க செய்கிறாங்க. அப்போது இப்போ 1984 தலைவர் செய்த சங்கல்பத்திற்கு இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற இந்த கூற்றினுடைய வெளிப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள்கிட்டயே விடுறேன். நீங்களே அதற்கான முடிவை தேடுங்க. அடுத்ததாக இன்னொன்று வந்து தலைவரினுடைய வீரச்சாவை அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவருக்கான வீர வரலாற்றை வந்து அவருக்கு விளக்கேற்றி முடிவுரை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவருடைய வரலாறு அப்படியே இருந்துட்டு போகட்டும். அவருடைய கனவாக இருக்கின்ற தனித்தமிழீழ சோசலிச குடியரசு என்கின்ற நாடு மலர்ந்த பிறகு அவருடைய வீர வணக்க நிகழ்வை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க. எனக்கு உண்மையிலேயே தலைவரின் மீது அன்பு கடந்த இவர்களினுடைய பாசத்தை நினைத்து நம்ம அதாவது உணர்ச்சி பயப்படுவதா, அல்லது இது போன்ற ஒரு வரலாறு இனி எந்த காலமும் எழுதப்படாமல் இருப்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லாத ஒரு சூழலில் விட்டுட்டு எதிர்கால தலைமுறைக்கு அவங்கள்ட்ட கடத்திட்டு போகிறது அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதா அப்படிங்கிறீர்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஒரு 11 வயதிலிருந்து விவரம் தெரிஞ்ச வயதிலிருந்து குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற எல்லார் வீட்டிலையும் தலைவர் குறித்து, அவருடைய வரலாறு குறித்து, அவருடைய போராட்ட குணம் குறித்து தெரியும். நீங்கள் உங்கள் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள், புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற ஈழத்தமிழர்களினுடைய உறவுகள் வீட்டில் 10 வயது குழந்தைக்கு, நான் எல்லாரையும் சொல்லலை, நான் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணுறேன், உணர்வாளர்கள், இதையே வந்து பிள்ளைகளுக்கு பாடமாக சொல்லி வளர்க்கக்கூடியவர்கள், விடுதலை போராட்டத்தை நமது வரலாறாக சொல்லி வளர்க்கக்கூடியவர்கள் வீட்டில் எல்லாருக்கும் தலைவர் குறித்து, தலைவர் மாமா குறித்து எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு, பெர்மிங்ஹாம்லேருந்து நம்மளுடைய சகோதரர் கண்ணன் அவர்கள் யூகே பெர்மிங்ஹாம்லேருந்து அவருடைய மகள் ஒருத்தவங்களை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அந்த மகளுக்கு வந்து 8லேருந்து 10 வயதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த மகள் வந்து ஒரு பாட்டு பாடினா, அந்த பாட்டு வந்து புலிமாமா புலிமாமா எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டு மெட்டமைச்சு பாடியிருந்தாங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் தான் வீட்டில் இந்த வரலாறை வளர்க்க வேண்டும்ங்கிறவங்க வீட்டில் எல்லாருக்கும் தலைவர் குறித்து, தலைவரினுடைய வரலாறு குறித்து தெரியும். ஆனால் எல்லார் வீட்டிலையும் தெரியுமா? புலம்பெயர்ந்து இருக்கின்ற நமது உறவுகளுடைய வீட்டில் இருக்கின்ற எல்லா இளையோருக்கும் இது தெரியுமா? இப்போ தெரிந்த எல்லா இளையோரும் எதிர்காலத்தில் இது போன்ற தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலர்வதற்கு அந்தந்த இடத்துலேருந்து நாங்கள் போராடி இருக்கிறோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை, இந்த வாதத்தை அவர்கள் கொடுக்க முடியுமா? அதாவது ஒரு காலத்தில் ஈழம் என்கின்ற அரசை மலர்ந்த பிறகு தலைவருக்கான வீர வணக்க நிகழ்வை நாம் முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க, இதை நோக்கிய புலம்பெயர் அரசியல் நடவடிக்கை என்னென்ன இருக்குது, என்னென்ன காலகட்டத்தில் இதை செய்துவிட முடியும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமாங்கிற கேள்வி இருக்குது. தலைவரே வந்து அதே நேர்காணல் 1984 நடந்த அதே நேர்காணலில் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எவ்வளவு காலத்தில் இந்த விடுதலை இயக்கத்தின் மூலமாக தனித்தமிழீழ சோசலிச குடியரசை நீங்கள் நிறுவ முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு தலைவர் சொன்ன பதில் என்னன்னா, லட்சிய உறுதியுடன் போராட்ட களத்தில் நின்று விடுதலைக்காக போராடுகின்ற ஒருவர் அவர்களால் ஒரு குறிப்பிட்ட இலக்கு வைத்து, குறிப்பிட்ட நாள் எல்லை வைத்து போராட முடியாது. லட்சியம் நிறைவேறும் வரை போராடி கொண்டு இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த தாரக மந்திரமும் இல்லை அப்படின்னு தலைவர் அவர்களே பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போது இதற்கென்று ஒரு கால நிர்ணயமற்ற ஒரு தொடர் போராட்ட நிலையில் ஒரு தலைவனுடைய வரலாறு, வீர வரலாறு இத்தனை வருஷம் கழிச்சு நாம் எழுதிக்கலாம் அப்படின்னு போகிற போக்கில் எப்படி இதை கடத்தி விட்டுட்டு போக முடியும்? இப்போ இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச அந்த தலைவனின் வரலாறு
100% இன்னும் 10 வருடம் கழித்து வருகின்ற சந்ததிக்கு கடத்தப்படுமா என்கின்ற ஒரு கேள்விக்கு இது சார்ந்து சொல்கின்றவர்களினுடைய பதில் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது இது வந்து தலைவர் இறந்து விட்டாலும் பரவாயில்ல, அவருக்கு இப்போதைக்கு நாம் ஒரு விளக்கை கொளுத்தி ஒரு முடிவுரையை எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய வாதத்தில் உள்ள நமக்கு உள்ள கேள்வி என்றால், இப்போது செய்ய வேண்டாம் என்றால் நீங்கள் எப்போது செய்யலாம் என்று சொல்கிறீர்கள்? தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலர்ச்சிக்கு பிறகு அதை செய்யலாம் என்றால், அதுவரை இந்த வரலாற்றை வளர்த்து நமது இளைய தலைமுறைக்கு கடத்துவதற்கு என்ன மாதிரியான நடைமுறை திட்டங்களை வைத்திருக்கிறோம் என்ற கேள்விக்கு இந்த எண்ணத்தில் ஒரு விமர்சனத்தை வைப்பவர்களுக்கிட்டம் பதில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மகிட்ட இருக்கு. அடுத்து தலைவரினுடைய வீரச்சாவு 17, 18, 19 இந்த 3 நாட்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தின் அடிப்படையில் இந்த தேதி இந்த தேதி இந்த தேதி அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா 17ஆம் தேதி என்று சொல்கிறவர்கள் 18ஆம் தேதின்னு தலைவரினுடைய வீரச்சாவை நீங்க கொண்டுட்டு போனீங்கன்னா, இனப்படுகொலை மே 18 இனப்படுகொலை என்கின்ற ஒரு அடையாளமானது அளிக்கப்படும். இனப்படுகொலை என்ற அடையாளத்தை அளிப்பதன் மூலமாக நாளைக்கு ஐநா சபையினுடைய அந்த நகர்வுகளில் பின்தேக்கம் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது மாதிரி சொல்றவங்க சொல்லுகின்ற காரணம் என்ன? எதற்காக மே 18 தலைவர் அவர்கள் இறந்து விட்டால் அது இனப்படுகொலை நிகழ்வாக கருதிவிட முடியாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, தலைவரை தீவிரவாதியாக பார்க்கிறாங்க. அப்ப தீவிரவாதியாக பார்க்கின்ற அந்த போரில் மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட அதே நாளில்தான் தீவிரவாதியாக பார்க்கின்ற தலைவரையும் கொன்றொழித்து விட்டார்கள் என்ற ஒரு எண்ணம் இந்த எதிர் சிந்தனையில் இருக்கின்றவர்களுக்கு வந்துடும். அப்ப இலங்கை போன்ற சிங்கள இனவெறி அரசு தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் தான் இனப்படுகொலை நடந்தது அப்படின்னு சொல்லி அதை வாதிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழலை இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு மக்களினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு மாவீரனை தீவிரவாதி என்று ஒருவர் பச்சை குத்துவார், ஒருத்தர் முத்திரை குத்துவார். அதனால் அவருடைய மரண தேதியை ஒரு நாள் முன்னாடியோ அல்லது பின்னாடியோ நம்ம தள்ளி போட்டு இதை அனுசரிக்கணும் அப்படிங்கிறது அந்த யார் அந்த மக்களுக்காக போராடினாரோ அவருடைய ஈகத்தை கொச்சைப்படுத்துவதாக மாறிவிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இன்டர்நேஷனல் அம்னிஸ்டி என்று சொல்லக்கூடிய சர்வதேச பொது மன்னிப்பு சபையினுடைய அந்த கருதுகோள்களினுடைய செயல் வரையறை திட்டங்களின் அடிப்படையில் தலைவர் போராட்டத்தில் இருக்கின்ற தலைவர் பொதுமக்கள் கொல்லப்படுகின்ற அதே நாட்களில் கொல்லப்பட்டால் அது இனப்படுகொலையாக கருதிவிட முடியாது அப்படின்னு சொல்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குதா அல்லது பைலாஸ் இருக்குதா அல்லதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதா அப்படின்னு சொன்னால் அது மாதிரி எதுவும் இல்லை. ஒரு மக்கள் கூட்டம் கொன்றொழிக்கப்படும் பொழுது அந்த கொன்றொழிக்கப்பட்ட கூட்டத்தில் ஒரு தலைவன் கட்டாயமாக இருப்பான். அந்த மக்களினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு தலைவன் அந்த மக்களோடனுடைய கொன்றொழிப்புக்கு பின்னே அவனும் இறந்து போவான் அப்படிங்கிறது தான் உலக விடுதலை அரசியலினுடைய வரலாறு நமக்கு சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் கொன்றொழிக்கப்பட்டது, அப்பாவி மக்கள் கொன்றொழிக்கப்பட்டது 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, தலைவர் கொன்றொழிக்கப்பட்டது 17ஆம் தேதின்னு சொன்னால் இந்த சிக்கல் வராது. அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே இந்த 17, 18, 19 அப்படிங்கிற நாட்களில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதை தாண்டி வேற எந்த காரண காரியத்தையும் நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா 17ஆம் தேதி போராளிகளுடைய தரப்புல இருக்கின்ற போராளியினுடைய விடுதலை தளபதியாக இருக்கின்ற தலைவர் கொன்றொழிக்கப்பட்டிருந்தாலும் 17ஆம் தேதி கொன்றொழிக்கப்பட்ட மக்களின் கணக்கில் தான் அவரும் சேருவார். அதே போல் 18ஆம் தேதி கொன்றொழிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு போராடிய தலைவனை மக்களிடமிருந்து அப்புறப்படுத்தி கொன்று விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இந்த பொது தளத்தில் வளர்க்க வேண்டுமா? அப்படியெல்லாம் நிறைய கேள்வி இருக்குங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சில பேர் இங்கிருந்து பதிவு போடுறவங்களுடைய பதிவுகள்லாம் நான் படிக்க நேர்ந்தது. நான் அந்த போராட்ட களத்தில் ஐநா சபையினுடைய வாயிலில் நின்று செய்தியாளராக பணியாற்றிய கடமையோடு சொல்கிறேன், நீங்கள் 18ஆம் தேதின்னு வைக்கிறது ஆகாத வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா, செய்தியாளராக வெளியில் நின்று பணியாற்றுவது வேற, உள்ளுக்கு போய் கண்டென்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்பது வேற. 2011 இதே அதாவது இனப்படுகொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அதே ஐநா சபையின் உள்ளுக்கு போய் மனு கொடுத்தவரில் ஒரு ஆளாக நான் சொல்கிறேன். சர்வதேச மன்னிப்பு சபையின் அடிப்படையிலும் சரி, அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடிய அதன் அடிப்படையிலும் சரி, ஒரு இனப்படுகொலையாக கருதக்கூடிய காரண காரியங்களாக ஐநாவினுடைய அந்த புரோட்டோகாலின் படி
ஒரு தலைவர் அந்த மக்கள் கொன்றொழிக்கப்படும் பொழுது அந்த மக்களோடு சேர்ந்து அந்த மக்களினுடைய விடுதலைக்காக போராடிய ஒருவர் கொன்றொழிக்கப்பட்டார், அது இனப்படுகொலையாக கருதிவிட முடியாது என்று எந்த இடத்துலையும் சொல்லலை, எந்த பைலாஸ்லையும் கொடுக்கல. அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடிய பொது மன்னிப்பு சபையினுடைய கருதுகோள்களில் அது மாதிரி எதுவும் இல்லை. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, நாம் இந்த 17, 18, 19 என்கின்ற இந்த 3 நாட்களுக்குள்ள ஏதோ ஒரு தனித்த அடையாளங்கள் எதுக்கும் வந்துவிடக்கூடாது அப்படின்னு நினச்சி தலைவரினுடைய வீரச்சாவை அறிவிக்கிறதுல இந்த இவ்வளவு குழப்பங்கள் என்னால் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் தரப்பில் ஒரு நியாயம் இருக்குது, இவர்கள் தரப்பில் ஒரு நியாயம் இருக்குது, அவர்கள் தரப்பில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னெல்லாம் பேசுகிறதுல நம்மளால் பார்க்க முடிகிறது. சரி, ஒரு தரப்பு இதை செய்யுது, மே 18 இன்னைக்கு செய்யுது, இந்த நாளை நாங்கள் அனுசரிக்க போகிறோம். இது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி எதற்காக நாங்கள் கடைபிடிக்கிறோம், நாங்கள் இந்தந்த காரண காரியத்திற்காக இந்த நாட்களில் இதை செய்கிறோம். இப்போது ஒன்றும் இல்லைங்க, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஏன் இவங்க செய்யணும், இவங்க மே 18 செஞ்சுருக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்தால், அவர்கள் தரப்பில் வைக்கப்படுகின்ற செய்தி என்னென்னா, இது ஐரோப்பிய நாடுகளில் விடுமுறை நாட்களாக இருக்குது, அதனால் இந்த ஒருங்கிணைப்பை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே நேரத்தில் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு படையை நடத்திய தலைவனுக்கான வீர வணக்க நிகழ்வை விடுமுறை நாள் என்பதற்காக நீங்கள் இன்னொரு தேதியில் வைப்பீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே போல தான் நான் சொல்கிறேன், ஒரு படையை நடத்தி மக்களின் விடுதலைக்காக மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்காக தியாகம் செய்த ஒரு தலைவனை ஒரு தீவிரவாதியாக இந்த சர்வதேச அரசாங்கங்கள் நாடுகள் கருதிவிடும் என்பதற்காக அந்த நாளில் வைக்கக்கூடாது, இன்னொரு நாளில் வைக்கிறது எவ்வளோ, இதுதான் நாயன்னு பேசுறது எவ்வளோ பெரிய ஒரு முரண் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இப்படி தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கின்றது. தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய விருப்பம், நமது விருப்பம் அப்படின்னு சொன்னால், சர்வதேச அளவில் இருக்கின்ற புலம்பெயர் உறவுகள் ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அந்த தளத்திலிருந்து இவர்களை குறை சொல்கிறதும், இவர்கள் தரப்பிலிருந்து அவர்களை குறை சொல்லுவதும், இவர்கள் அவர்களுடைய கைகூலிங்கிறதும், அவர்கள் இவர்களுடைய கைகூலிங்கிறதும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளை கூர்மையாக நமது ஒற்றுமையை சிதைக்க வேண்டும் என்று சர்வதேச அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சிங்கள பேரினவாதத்திற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. சரி, ஒரு நிகழ்வானது முன்னெடுக்கப்படுகிறது, ஆகஸ்ட் 2ஆம் தேதி முன்னெடுக்கப்படுகிறது. அந்த நிகழ்வில் எனக்கு உடன்பாடு இல்லை, அதில் எனக்கு முரண்பாடு இருக்குன்னா சரி, உண்மையின் பால் நின்று நீங்கள் ஒரு நிகழ்வை முன்னெடுக்கலாம். அல்லது அந்த நிகழ்வு குறித்து அவர்கள் வெளியிட்ட பிறகு, அவங்க இப்போ ஒரு 1000 பக்கம் அறிக்கை, சமராய்வு அறிக்கை நாங்கள் வச்சுருக்கிறோம், இந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு சமராய்வு அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவர்கள் வெளியிட்ட பிறகு அந்த வெளியீட்டுக்குள்ளே இருக்கின்ற நியாயம் அநியாயங்கள், அல்லது இது தவறு, அது இது சரி என்ற விவாதத்திற்கு போகலாம். அதற்கு முன்னாடி அவர்கள் தண்டிக்கப்பட்டவர்கள், அவர்கள் குற்றவாளிகள் அப்படிங்கிற, இப்போ எனக்கு எல்லா தரப்புல இருந்தும் செய்திகளை நாம் உற்று நோக்கும் பொழுது ஒருத்தரை ஒருத்தர் குற்றஞ்சாட்டி கொண்டு இருக்கின்ற அந்த வேகத்தை அவர்கள் பேசுகின்றதுல என்ன நியாயம் இருக்குதா இல்லை அநியாயம் இருக்குதா அப்படின்னு கூர்ந்து நோக்குறதுல தவற விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இப்போ குறிப்பாக இது குறித்து நாம் ஏன் பேசணும் அப்படின்னு நினச்சா, நாம் தான் இந்த நிகழ்வு குறித்து முதல்ல காணொலி பதிவானது புலம்பெயர் உறவுகளிடமிருந்தும் போராளிகளிடமிருந்தும் பெற்று ஒளிபரப்பணும். அதன் பிறகு நாமளே ரொம்ப திறந்த மனதோடு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. எதிர்ப்புகள் வந்த இடத்துல நாங்கள் பேசும் பொழுது அவர்கள்ட்ட நாம் பேசும் பொழுது ரொம்ப தெளிவாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு பதில் காணொலி தாரோம், நீங்கள் ஒளிபரப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் 2 கரத்தையும் விரித்து கட்டாயம் கொடுங்க, உங்களின் சார்பாக தான் நாம் கேள்வி கேட்டிருக்கிறோம். நீங்கள் என்னென்ன கேள்வியை கேட்கணும்னு நினச்சிங்களோ அந்தந்த கேள்வியை தான் இந்த நிகழ்வை நடத்துகிறவர்கள்ட்ட நாம் வச்சுருக்கிறோம். அப்போ உங்களின் சார்பாக நாம் கேள்வியே கேட்கும் பொழுது உங்களின் சார்பாக ஒரு காணொலி பதிவு வந்துச்சுன்னா அதை வெளியிடுவதில் நம்மளுக்கு எந்த சிக்கலும் இல்லை, தாராளமாக வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதன் பிறகு தொலைபேசியில் அழைச்சி கருத்துக்களை சொன்ன எவரும் தனியாக காணொலி பதிவை அனுப்பி இதை நீங்கள் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லலை. இதற்கு இடையில இப்போ நம்ம இது ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, தலைவரினுடைய வீரச்சாவை அறிவிக்கின்ற நிகழ்வு ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடத்த இருக்கிறாங்க. அது குறித்து உங்களோடு உரையாட வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காட்சி ஊடகங்கள்லையும் அந்த தரப்பு, அதை முன்னெடுக்கின்றவர்களினுடைய தரப்பு முறையிட்ட பிறகும் ஒரு காட்சி ஊடகங்கள் கூட அவர்களிடம் இருந்து செய்திகளை பெற்று வெளியிடுவதற்கு தயாராக இல்லை.
ஆனால் தயாமோகன் என்கின்ற, அதாவது முன்னாள் போராளியாக இருந்து 2008 வந்து உடல் அதாவது சண்டையில் உடல் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு ஓய்வில் இருந்து அதன் பிறகு புலம்பெயர்ந்த இடத்துல வந்து 17ஆம் தேதியே விளக்கு கொளுத்துற அந்த நிகழ்வை முன்னெடுத்த தயாமோகன் என்கின்ற போராளி அவர்கள் கொடுத்த பிறகு நியூஸ் 18 வாங்கி ஒளிபரப்புது. அப்போது ஒரு சாரார் கொடுக்கின்றதை நான் வாங்கி ஒளிபரப்ப மாட்டேன், ஆனால் ஒரு சாராருக்கு இதை வந்து நான் ஒளிபரப்புவேன் அப்படின்னு சொன்னால் அதில் எதையோ உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இன்னும் என்ன சொல்ற போகிறது, இங்கே இருக்கின்ற காசி ஆனந்தன் மாதிரியான நபர்கள் ஒரு செய்தியை சொல்லும் பொழுதே நாம் ஒரு முடிவுக்கு வந்துடணும். காசி ஆனந்தன் மாதிரியான ஆட்கள் சொல்கின்ற முடிவை நாம் எப்படி அணுகணும், எப்படி அணுகுனா நமது இனத்திற்கு அது வந்து சரியானது அப்படிங்கிற முடிவுக்கு நாம் வந்துடணும் அப்படிங்கிற சூழலில் தான் இன்றைக்கி நாம் இதெல்லாம் பார்க்க முடிகிறது. உண்மையில் என்னுடைய கருத்தாக நான் பார்க்கறது என்னென்னா, நீங்கள் உங்கள் கருத்தில் உறுதியாக இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் ஒருவரினுடைய கருத்து தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்கு கூட உரிமை இருக்குது ஆதாரங்களோடு. ஆனால் அவதூறுகளை ஒருத்தர் மேலே நம்ம பரப்பிக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி சர்வதேச அளவில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் 4 பிரிவினராக தலைவரினுடைய வீரச்சாவை மட்டும் மையப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உளவியல் உருவாகி விட்டதுங்கிற மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. அந்த வருத்தத்தை நீங்கள் தான் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து களைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொளி பதிவு. குறிப்பாக இந்த காணொளி பதிவு இப்போ நாளைக்கு நடைபெற இருக்கின்ற அந்த வீரச்சாவை அறிவிக்கின்ற நிகழ்ச்சியை ஆதரித்தா எதிர்த்தான்னெல்லாம் நீங்கள் எதிர்க்கும் பெரிய விவாதத்திற்கு போக வேண்டியதில்லை. நம்மை பொறுத்தவரையிலையும் அவர்கள் ஒரு முன்னெடுப்பை முன்னெடுக்கிறாங்க. அவர்கள் தரப்பில் மிக நியாயமான செய்திகளாக பல தொகுப்புகளை வைத்திருக்கிறாங்க, காரண காரியங்களை வைத்திருக்கிறாங்க, சமராய்வு என்று சொல்லக்கூடிய 1000 பக்க அளவிலான ஆய்வு அறிக்கைகளை வைத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவர்களுடைய இந்த நிகழ்வானது நடக்கட்டும். அந்த நடக்கத்திற்கு அந்த நிகழ்வு வந்து அவர்களின் தரப்பினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் தலைவரினுடைய வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும். இதை இன்னொரு தலைமுறைக்கு ஏதுமற்ற வரலாறாக கடத்திவிடக்கூடாது. அதே ஒரு தலைவனினுடைய வரலாறு வந்து இதுவா அதுவா என்று முடிவற்ற கதையாக தொடரக்கூடாது என்பதில் மிக கவனமாக முன்னின்று அந்த வேலையை செய்கிறாங்க. அந்த வேலையை செய்கிறவர்களினுடைய எண்ணம் ஈடேற வேண்டிய அவசியம் இருக்குங்கிறது அவர்களுடைய நோக்கத்தின் அடிப்படையில் நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது. அதே போல் இதில் வந்து மாற்று கருத்து உள்ளவர்கள் உங்களுடைய கருத்தை அப்படியே வச்சிருங்க. அந்த நிகழ்வு நடந்து முடிந்த பிறகு அந்த நிகழ்வில் வந்து வெளியிடப்படுகின்ற அறிக்கைகள், அதனுடைய ஆய்வு அறிக்கைகள் இவற்றை எடுத்து வச்சுட்டு வாத பிரதிவாதங்களில் போய் நீங்கள் அந்த விவாதத்தை செய்து இறுதியாக எல்லோரும் ஒன்றாக நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் அதாவது குறிப்பாக புலம்பெயர்ந்து தேசங்களில் வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள், குறிப்பாக ஈழத்தமிழர் உறவுகள் அமைப்புகள் ஒன்றாக இல்லாவிட்டால் நாம் தனித்தமிழீழ சோசலிச குடியரசை நோக்கிய சர்வதேச அரசியல் நகர்வை முன்னெடுப்பது மிக மிக சிரமமான காரியமாக ஆகிவிடும். சிங்கள பேரினவாதம் அங்கங்கு இருந்து நம்மை மிக உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.